ஹாய் ஜாஸ் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் மீன் கடைக்கு போறது ஒரு குட்டி மீன் விலாக் மாதிரி பாத்துறலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்னோட வீடியோ பார்க்கலாம். நானும் எங்க அம்மாவும் நாங்க இருக்கிற பில்டிங் பின்னாடி வழியா கல்லி வழியா தான் மீன் கடைக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு மீன் கடைக்கு போற வழியில இந்த மாதிரி ஒரு தெரு படி ஏறி இறங்குற மாதிரி வரும். இதுல கொஞ்சம் பார்த்து தான் இறங்குற எல்லாம் வலிக்கி விட்டுரும். இந்த பைக் கலர் அழகா இருக்கலாம், அதான் அதையும் சேர்த்து வீடியோ எடுத்து இப்போ நாங்க போயிட்டு இருக்கோம். இதுல தான் நான் கணபதி வச்சிருக்கலாம். இங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மீன் கடை இருக்கும். இப்போ அந்த கணபதிக்காக அங்க மீன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்க கணபதி வச்சிருக்காங்க. நேற்று தான் கணபதி ஃபர்ஸ்ட் டே பாம்பேல. பாருங்கள் மீனே இல்லை. கணபதி டைமில் நிறைய மீன் வரும். இந்த தடவை மீனே இல்லை. நாங்கள் ஏமாந்து போய்ட்டு மீன் வாங்க போகலான்னு ஒரு மீனுமே நல்லா இல்லை. நேற்று கூட கொஞ்சம் மீன் பரவலாமல் வந்துச்சு. இன்றைக்கி சுத்தமாக மீன் நல்லாவே இல்லை. எல்லாமே ரொம்ப பழைய மீனாக இருந்துச்சு. ஜிங்கா, வேறு ராஜாராணி நிறைய மீன் இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே ஃப்ரெஷ் மீன் மாதிரி எதுவுமே தோணலை. எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சீலா மீன் மட்டும் நிறைய இருந்துச்சு. நாங்கள் அது வாங்கலை. இது சரி நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம் அப்படி நாங்கள் திரும்ப போயிட்டோம். சரி வரச்சில் கல்லி வழியாக தான் வந்தோம். போச்சில் ரோடு வழியாக போகலாம் அப்படின்ட்டு ரோடு வழியாக நாங்கள் வந்தோம். கணபதி எல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த 90 ஃபீட்டில் இருக்கிற கணபதி எல்லாமே தமிழ்காரங்க வச்சது தான். நிறைய கணபதி இருக்கும் பாருங்கள். எல்லா கணபதியுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கலாம். இதுதான் 90 ஃபீட்டு. பார்க்க 90 ஃபீட் மாதிரி தோணலை எனக்கு. என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி காரில் வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது நாங்கள் இருக்கிற பில்டிங் கீழே இருக்கிற பிள்ளையார் கோயில் அங்குள்ள கணபதி. இது நாங்கள் இருக்கிற பில்டிங் கீழே உள்ள பசங்க வைப்பாங்க. முன்னாடிலாம் கல்லியில் வைப்பாங்க. இப்போ 2 வருஷமாக ரோட்டில் வைக்கிறாங்க. இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கணபதி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இது வரைக்கும் வந்தாச்சுல அப்படி போய் முட்டை வாங்கிட்டு போயிடலாம் நாங்கள். இது என் பையன் வந்து ப்ளே ஸ்கூலில் படித்த இடம். அதுக்கு பக்கத்தில் தான் முட்டை ஒரு சில கடை. இது நம்ம சாதா கடையில் வாங்குறத விட ஒரு ரூபா கம்மியாக இருக்கனால அங்கே போய் வாங்கினவ. சரி முட்டை தான் வாங்கிட்டோம். அப்படியே காமராஜ் ஸ்கூல் வரைக்கும் போய் அங்கே ஏதாவது சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே வர கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுதான் தாராவி காமராஜ் ஸ்கூல். இது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கணபதி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தமிழ்கார கடை தான். இங்கே எல்லாமே கிடைக்கும். சின்ன வெங்காயம், பழம், யாத்தம்பழம், செந்தல்வம் பழம், கம்பு கிழங்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்படியே பக்கத்தில் ஒரு வண்டி பழ வண்டி இருந்துச்சு. அங்கேயும் வீடியோ எடுத்தாச்சு. சரி என்ன சிக்கன் எடுக்க போகலான்னு அதில் சிக்கன் கடைக்கு போயாச்சு. சிக்கன் 1 கிலோ 150 ரூபா தான். அதெல்லாம் 200 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு திரும்பியாச்சு. வீட்டுக்கு திரும்ப வழியில் கரெக்டாக அந்த முக்கில் இது லட்சுமி சாலை அந்த முக்கில் ஒரு பெரிய கணபதி இருக்கும். அதை எடுத்தாச்சு. இது வந்து மிக்ஸ் பயிர் மொளை பயிர். சரி வீட்டுக்கு திரும்ப அந்த கழிவில் போகலான்னு எங்கள் அம்மா இந்த பக்கம் இன்னொரு கழிவில் கூட்டிட்டு போய் வா ஒரே ஒரு வெள்ளரிக்கை மட்டும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா காய்கறி கடைக்காரங்க கூட நமக்கு சதி பண்ணிட்டு எனக்கு ஒரு வெள்ளரிக்கை கூட கிடைக்கல. அதில் பீட்டரும் கேரட் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு கல்லி வழியாக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே அந்த கல்லிக்குள்ளே வச்சிருக்கிற கணபதி தான் இது. அப்படியே அந்த கணபதியை பார்த்துட்டு நாங்கள் ஒரு கல்லி வழியாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா நம்ம பாம்பே பொறுத்த வரைக்கும் கணபதிங்கிறது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். இங்கே வந்து 10 நாள் ரொம்ப அமர்க்கலமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். இது எங்கள் பில்டிங் பின்னாடி ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்கே வச்சிருக்க கணபதி டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. இப்படி நேராக போனால் எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அங்கே நடுவில் மறைச்சு அங்கே ஒரு கணபதி வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே கல்லி வழியாக ரோடு வழியாக சுற்றி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் திருப்பி காட்டுறேன். பாருங்க இந்த பார்த்தீங்களா 1 நிமிஷம் ஸ்டெப்ஸ் தான். அதுக்குள்ள ஒரு கணபதியை மறைச்சு அவ்வளோதான். மீன் வாங்க போயிட்டு லாஸ்ட்டில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எங்கள் அம்மா எப்படி எங்கள் பசங்க பிரியாணி தான் பண்ண சொல்லுவாங்க. அதனால் எங்கள் அம்மா கடையில் நின்று தயிர் வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இன்னைக்கு உள்ளது முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. தாராவில் இருக்கிறவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.